சுவாமி விவேகானந்தரின் ஞான யோகம் சொற்பொழிவுகள் 22 மார்ச் 1896. வேதாந்த தத்துவம். மனிதன் பிறப்பதுமில்லை, இறப்பதுமில்லை, சொர்க்கத்திற்கு செல்வதும் இல்லை. ஆன்மாவை பொறுத்தவரையில் மீண்டும் பிறப்பது என்பது பொய் என்கிறான் வேதாந்தி. ஒரு புத்தகத்தின் பக்கங்களை புரட்டுவதாக வைத்துக்கொள்வோம். திரும்புபவை புத்தகங்களின் பக்கங்களே, மனிதன் அல்ல. ஒவ்வொரு ஆன்மாவும் எங்கும் நிறைந்தது. எனவே அது எங்கே போவது, எங்கே வருவது? பிறப்புகள் இறப்புகள் எல்லாம் இயற்கையின் மாறுதல்கள். அவை நம்மில் ஏற்படுவதாக நாம் தவறாக நினைக்கிறோம். மறுபிறவி என்பது இயற்கையின் பரிணாமம், உள்ளிருக்கும் இறைவனின் வெளிப்பாடு. ஒவ்வொரு பிறவியும் அதன் முற்பிறவி வினைகளை அடிப்படையாக கொண்டது. எனவே முற்பிறவிகளை எல்லாம் காண முடியுமானால் நமக்கு முக்தி கிடைத்துவிடும் என்று வேதாந்தம் கூறுகிறது. முக்தி வேண்டும் என்னும் விருப்பம்தான் குழந்தையிடம் மத ஈடுபாடாக உருப்பெறுகிறது. சில ஆண்டுகளில் எல்லா உண்மைகளுமே ஒருவனுக்கு விளங்கிவிடும் என்று சொல்லலாம். இந்த பிறவி நீங்கிய ஒருவன் மறுபிறவிக்காக காத்திருக்கும்போது இந்த உலகத்தில்தான் இருக்கிறான். ஆன்மாவை பற்றி பின்வருமாறு கூறலாம். ஆன்மாவை கத்தியால் வெட்ட முடியாது, ஈட்டியால் குத்தவோ, நெருப்பால் நனைக்கவோ அழிக்கவோ முடியாது. அது எங்கும் நிறைந்தது. எனவே அது அழிந்துவிட்டது என்று எண்ணி யாரும் அழ வேண்டாம். துன்பம் மிகும்போது நமக்கு நல்ல காலம் வரும் என்று நம்புகிறோம். நிலையான முக்தி எல்லோருக்கும் உண்டு என்பதே அடிப்படை தத்துவம். எல்லோரும் அதை அடைந்தேயாக வேண்டும். முக்தி பெற வேண்டும் என்ற விருப்பத்தால் தூண்டப்பட்டு நாம் போராடியே தீர வேண்டும். முக்தியை தவிர மற்ற எல்லா ஆசைகளும் காணல் நீரே. நற்செயல் ஒவ்வொன்றும் அந்த முக்தியின் வெளிப்பாடே என்று வேதாந்தி சொல்கிறான். உலகத்தில் பாவமே இல்லாமல் போகின்ற காலம் ஒன்று வரும் என்பதை நான் நம்பவில்லை. அது எப்படி முடியும்? இந்த ஆறு ஓடிய வண்ணமே இருக்கிறது. ஒரு முனை வழியே நீர் பெருகி வெளியே செல்கிறது, மற்றொரு முனை வழியே பெருகி உள்ளே புகுந்த வண்ணம் இருக்கிறது. நீ தூயவன், பரிபூரணன். நல்லது கெட்டது இரண்டிற்கும் அப்பாற்பட்ட நிலை ஒன்று இருக்கிறது. அதுதான் உனது இயல்பு என்று வேதாந்தம் கூறுகிறது. இந்த நிலை நல்லதை விட உயர்ந்தது. புண்ணியம் என்பது பாவத்தை போன்றதுதான். பிரித்து வைக்கும் தன்மையில் பாவத்தை விட சக்தி குறைந்தது, அவ்வளவுதான். பாவம் உண்டு என்பது நமது கொள்கை அல்ல. பாவத்தை நாம் அஞ்ஞானம் என்கிறோம். உலக விவகாரங்கள், நல்லொழுக்கம் ஆகிய எல்லாம் இந்த பிரபஞ்சத்திற்கே பொருந்தும். உண்மையை உள்ளபடி சொல்வதானால் அஞ்ஞானம் போன்ற குறைபாடுகள் இறைவனிடம் இருப்பதாக நாம் ஒரு நாளும் சொல்ல மாட்டோம். இறைவனை பற்றி சொல்லும்போது உண்மை, அறிவு, இன்பம் என்று சொல்கிறோம். அவனை பற்றி நினைக்க முயன்றாலும் பேச முயன்றாலும் அவன் புலன்களால் அறியக்கூடிய பொருளாகி விடுவான். அவனது தன்மையே மாறிவிடும். ஒரு கருத்தை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். நானே இறைவன் என்று கூறும்போது அது புலனுலக நிலையில் இருக்கக்கூடாது. புலனுலகத்தில் இருக்கும்போது நான் கடவுள் என்றால் நீங்கள் பாவம் செய்வதற்கு தடையாக எது நிற்கும்? எனவே நான் கடவுள் என்பது நிலை பேறான நிலையை பற்றியதாகும். நான் இறைவனானால் புலன்களின் போக்கை கடந்தவன் ஆகிறேன். எனவே தீமை செய்ய மாட்டேன். நல்லொழுக்கம் மனிதனின் முடிவான லட்சியம் அல்ல. அது முக்தி என்னும் லட்சியத்தை அடைவதற்கான வழி. இறை உணர்வு பெறுவதற்கு யோகம் ஒரு வழி என்று வேதாந்தம் கூறுகிறது. உள்ளே எழும் முக்தி பேருணர்வாலேயே இது முடியும் என்றும் பிற அனைத்தும் அதற்கு வழிவிடும் என்றும் வேதாந்தம் கூறுகிறது. முக்தியை கருத்தில் கொள்ளும்போது நல்லொழுக்கம், நல்வழி எல்லாமே அவற்றிற்குரிய இடத்தில் ஒழுங்குபடுத்தப்பட்டுவிடும். அத்வைத தத்துவத்தை பற்றி கூறும் குறைகளை எல்லாம் தொகுத்து சொன்னால் அது இதுதான். அத்வைத தத்துவத்தில் புலனின்பங்களுக்கு இடமில்லை என்பதே அந்த குறை. இதை நாங்கள் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொள்கிறோம். வேதாந்த முறை பெரும் துன்ப நோக்கில் தொடங்குகிறது, ஆனால் உண்மையான இன்ப நோக்கில் முடிகிறது. புலனின்ப நம்பிக்கைகளை நாங்கள் மறுக்கிறோம். புலன்களுக்கு அப்பாற்பட்ட அழிவற்ற பேரின்ப அனுபவத்தை ஒப்புக்கொள்கிறோம். உண்மை இன்பம் புலன்களில் இல்லை, புலன்களை கடந்த நிலையிலேயே உள்ளது. அந்த பேரின்பம் ஒவ்வொருவருள்ளும் இருக்கிறது. உலகத்தில் நாம் காணும் புலன்வழி இன்பங்கள் நம்மை ஆசையில் சிக்க வைத்து அழிவு பாதைக்கு அழைத்து செல்லும். எங்கள் தத்துவத்தில் விட்டுவிடுதல் என்பது முக்கிய இடம் பெற்றுள்ளது. விட்டுவிடுவது என்பது ஆன்மாவின் உண்மையை வலியுறுத்துவது. புலனுலகை மறுப்பதால் வேதாந்தம் துன்ப நோக்கு கொண்டதுதான்.
ஆனால் உண்மை உலகமாகிய பேரின்ப உலகை வலியுறுத்துவதால் அது இன்ப நோக்கு கொண்டது ஆகிறது. மனிதனது பகுத்தறிவை வேதாந்தம் பெருமளவில் ஏற்றுக்கொண்டாலும் அறிவை விட உயர்ந்த ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதையும் அது கூறுகிறது. ஆனால் அதை அறிவின் வழியாகவே உணர வேண்டும் என்பதையும் ஒத்துக்கொள்கிறது. பழைய மூடக்கொள்கைகளையெல்லாம் விரட்டியடிக்க நமக்கு பகுத்தறிவு தேவைதான். இவற்றை விரட்டிய பிறகு நிற்பது வேதாந்தமே. அழகான சமஸ்கிருத கவிதை ஒன்றில் ஒரு முனிவர் பின்வருமாறு நம்மிடம் கூறுகிறார். நண்பா, நீ ஏன் அழுகிறாய்? உனக்கு அச்சமோ மரணமோ இல்லை. பின்பு நீ ஏன் அழுகிறாய்? உனக்கு எந்தவிதமான துக்கமும் இல்லை. அகன்ற நீலவானம் போன்றவன் நீ. எந்த வகையான மாறுதலும் உனக்கு இல்லை. பல நிற மேகங்களும் எதிரே வந்து ஒரு கணம் விளையாடிவிட்டு போகின்றன. வானம் மாறுவதே இல்லை. மேகங்களை துரத்துவது மட்டுமே உன் வேலை. மடையை திறந்து வழியை சீராக்க வேண்டும், அவ்வளவுதான். தண்ணீர் தானாக உள்ளே வந்து நிரம்பிவிடும். ஏனெனில் ஏற்கனவே அது அங்கே உள்ளது. மனிதன் பெரிதும் உணர்வு நிலையிலும் சிறிது உணர்வறு நிலையிலும் இருப்பவன். உணர்வு கடந்த நிலைக்கும் அவனால் போக முடியும். மனிதனாகும்போதுதான் நாம் பகுத்தறிவை கடந்த நிலைக்கு போக முடியும். உயர்வு தாழ்வு என்னும் சொற்களுக்கு நிலையற்ற இந்த பிரபஞ்சத்தில்தான் பொருள் உண்டு. நிலையான உண்மை உலகில் அவற்றிற்கு பொருளே இல்லை. அங்கே எந்த வேறுபாட்டிற்கும் இடமில்லை. இந்த உலகில் மனிதனே உயர்ந்த படைப்பு. தான் தேவர்களை விடவும் உயர்ந்தவன் என்றே வேதாந்தி கூறுகிறான். தேவர்களும் கண்டிப்பாக ஒரு நாள் இறந்து பின்னர் மனிதராக பிறக்க வேண்டும். மனித உடலில்தான் நிறைவு என்பதை பெற முடியும். நாம் ஏதோ ஒரு கொள்கையை உருவாக்குகிறோம் என்பது உண்மைதான். ஆனால் அதுவே நிறைவானது என்று சாதிக்கக்கூடாது. ஏனெனில் உண்மை என்பது எல்லா கொள்கைகளுக்கும் அப்பாற்பட்டது. வேதாந்த நெறியை மற்ற நெறிகளுடன் ஒப்பிட்டு இது ஒன்றே பகுத்தறிவுக்கு ஏற்ற நெறி என்று நிரூபிக்க முடியும் என்றாலும் இது குறைவற்ற முறை அல்ல. ஏனெனில் பகுத்தறிவு குறையே அற்றது என்று கூறிவிட முடியாது. மனித மனத்திற்கு எட்டிய ஒரே பகுத்தறிவு முறை இது என்பது மட்டும் உண்மை. ஒரு நெறி ஆற்றல் மிக்கதாக வேண்டுமானால் அது பலரிடையே பரவ வேண்டும் என்பது ஓரளவு உண்மை. வேதாந்த நெறியைப் போல் பெரிதும் பரவிய ஒன்று எதுவுமே இல்லை. இன்றும் குரு சீடர் முறையிலேயே இதை உபதேசிக்கிறார்கள். ஏராளமாக படிப்பதால் மட்டும் ஒருவன் மனிதனாகிவிட மாட்டான். சிலர் உண்மையான மனிதத்தன்மை பெற காரணம் குரு சீடர் உறவே. இத்தகையோர் மிக சிலரே என்பது உண்மை. ஆனால் இவர்களின் தொகை அதிகரித்தே தீரும். ஆனாலும் நாம் எல்லோரும் ஒரு நாள் தத்துவ ஞானியர் ஆகிவிடுவோம் என்பதை நம்ப முடியவில்லை. இன்பமே நிறைந்து துன்பமே இல்லாத காலம் ஒன்று வரும் என்பதையும் நாம் நம்பவில்லை. எப்போதாவது ஒரு கணம் பேரானந்த அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. அப்பொழுது நாம் எதையும் கேட்பதும் இல்லை, கொடுப்பதும் இல்லை. ஆனந்த உணர்ச்சியை தவிர வேறு எதற்கும் அப்போது இடமில்லை. அந்த கணத்தில் அந்த அனுபவம் மறைந்து மீண்டும் பிரபஞ்சம் நம் முன் இயங்க தொடங்குகிறது. இந்த இயக்கம் எல்லாவற்றிற்கும் நிலைகளான இறைவன் மீது தோன்றும் சித்திரம் என்பது நமக்கு தெரியும். நிர்வாணம் அல்லது மோட்சத்தை இங்கேயே இப்பொழுதே ஒவ்வொருவரும் பெற முடியும். இந்த அனுபவம் மரணத்திற்கு பிறகே கிடைக்கும் என்று நினைப்பது தவறு என்கிறது வேதாந்தம். ஆன்மானுபூதி பெறுவதே நிர்வாணம். ஒரு கணமாவது இந்த அனுபவம் பெற்றவர்கள் மீண்டும் மாயையில் ஏமாற மாட்டார்கள். கண் இருக்கும் வரையில் தோற்ற பிரபஞ்சத்தை பார்த்தேயாக வேண்டும். ஆனால் அது வெறும் தோற்றம்தான் என்ற உண்மை அவர்களுக்கு எப்போதும் தெரியும். அதன் உண்மையை அவர்கள் கண்டுவிட்டார்கள். எந்த வகை மாறுதலும் இல்லாத ஆன்மாவை மறைத்து நிற்பது மாயை என்னும் திரைதான். திரை விலகுகிறது. அதற்கு பின்னால் இருக்கும் ஆன்மாவின் காட்சி கிடைக்கிறது. மாறுதல்கள் எல்லாம் திரையில்தான். மகானில் இந்த திரை மிக மெல்லியதாக இருக்கிறது. உண்மை ஒளி கிட்டத்தட்ட முழுமையாக இதன் மூலம் தெரிகிறது. பாவியிடம் இந்த திரை தடிப்பாக உள்ளது. இந்த திரைக்கு பின்னாலும் ஆன்மா என்னும் உண்மை மகானின் திரைக்கு பின்னால் இருப்பது போல் இருக்கிறது என்ற எண்ணமே இல்லாமல் செய்துவிடும் அளவுக்கு இதன் தடிப்பு இருக்கிறது. இந்த திரை முற்றிலும் விலகும்போதுதான் அங்கே திரை ஒன்று இருக்கவே இல்லை என்பதை நாம் உணர்கிறோம். நாம் என்றுமே ஆன்மாவாகவே இருந்தோம், வேறு எதுவாகவும் இருக்கவில்லை என்ற அனுபவம் ஏற்படுகிறது. அப்போது திரையை கூட மறந்து விடுகிறோம்.
வாழ்க்கையின் இந்த வேறுபாடுகளில் 2 நிலைகள் உள்ளன. ஒன்று, உண்மை ஆன்மாவை உணர்ந்தவன் எதனாலும் பாதிக்கப்பட மாட்டான். 2, இவனால் மட்டுமே உண்மையாக உலகத்திற்கு நன்மை செய்ய முடியும். மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்கான உண்மையான தூண்டுதலை இவன் மட்டுமே அறிவான். இருப்பது ஒன்றே, இதை அவன் அறிவான். இதை அகங்காரம் என்று சொல்ல முடியாது. ஆன்மாவை தவிர ஒன்று இருப்பதாக நினைப்பது வேற்றுமை கற்பிப்பதாக முடியும். உலகம் முழுவதையும் வேற்றுமையற்ற ஒன்றாக காண்பதுதான் உண்மையான தன்னல மறுப்பு. இந்த அறிவு உலகம் தழுவியது, சுருங்கியது அல்ல. அன்பு செயல் ஒவ்வொன்றும், இரக்க செயல் ஒவ்வொன்றும் இதையே வற்புறுத்துகின்றன. நான் அல்ல, நீயே. பிறர் உன்னிலும் நீ பிறரிலும் இருப்பதால் பிறருக்கு உதவு. இதுதான் தத்துவ ரீதியான விளக்கம். பிறருக்காக தன் வாழ்வையும் எந்தவித துயரமும் இன்றி கொடுக்க வேதாந்தியால் மட்டுமே முடியும். ஏனெனில் தனக்கு மரணமில்லை என்பது அவனுக்கு தெரியும். இந்த உலகத்தில் ஒரு சிறு பூச்சி உயிரோடு இருக்கும் வரை அவனும் உயிரோடு இருக்கிறான். ஒரு உயிராவது உண்ணும் வரை அவனும் உண்கிறான். எனவே அவனது வாழ்க்கை பிறருக்கு நன்மை செய்வதிலேயே கழிகிறது. தன் உடலை கவனித்து கொள்ள வேண்டும் என்ற இன்றைய எண்ணங்கள் கூட இன்றி அவன் நன்மை செய்து கொண்டே போகிறான். இத்தகைய தன்னல மறுப்பு நிலை ஒருவனுக்கு வாய்க்குமானால் அவன் நன்னெறிக்கான போராட்டங்களுக்கு அப்பாற்பட்டவனாகிறான். எல்லாவற்றிற்குமே அப்பாற்பட்டவனாகிறான். மிகவும் படித்த பண்டிதன், பசு, நாய், துன்பம் நிறைந்த இடங்கள், இங்கெல்லாம் அவன் அவற்றை காண்பதில்லை. எல்லாவற்றிலும் அந்த ஒரே தெய்வீகம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதையே காண்கிறான். அவன் மட்டுமே இன்பத்தை அனுபவிக்கிறான். இந்த சமத்துவ நிலையை பெற்றவன் இந்த பிறவியிலேயே வாழ்வு அனைத்தையும் வென்றவன் ஆகிறான். இறைவன் தூயவன். எனவே இத்தகைய தூய காட்சியை உடையவன் இறைவனில் வாழ்வதாக சொல்லப்படுகிறான். ஆபிரகாமுக்கு முன்னரே நான் இருக்கிறேன் என்றார் இயேசு. இயேசுவும் அவரை போன்றோரும் முக்த ஆன்மாக்கள். நாசரேத்தில் பிறந்த இயேசு மனித உரு எடுத்தது வினை பயனால் அல்ல, மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகவே என்பதுதான் இதன் பொருள். ஒருவன் முக்தி பெற்றுவிட்டான் என்றால் அவன் எல்லா இயக்கங்களையும் இழந்து வெறும் பிண்டமாகிவிட்டான் என்பது அல்ல. மற்ற எல்லா உயிர்களையும் விட செயல் துடிப்பு மிக்கவனாக இருப்பான் என்பதே அதன் பொருள். மற்ற உயிர்களெல்லாம் கட்டாயத்தின் பேரில் இயங்குகின்றன. முக்தன் மட்டுமே சுதந்திரனாக இயங்குகிறான். இறைவனுடன் நாம் இரண்டர கலந்திருக்கிறோம் என்றால் நமக்கு ஒரு தனித்துவமே இல்லையா? கட்டாயம் உண்டு. அதுதான் கடவுள். நமது தனித்துவமே கடவுள்தான். இப்போது உங்களுக்கு இருக்கும் தனித்துவம் அல்ல அது. நீங்கள் அந்த தன்மையை நோக்கியே போய்கொண்டிருக்கிறீர்கள். தனித்துவம் என்பதன் பொருள் பகுக்க முடியாதது என்பதுதான். இப்போதைய உங்கள் நிலைமையை பகுக்க முடியாத தன்மை என்று எப்படி கூறுவீர்கள்? இப்போது ஒன்றை நினைக்கிறீர்கள், அடுத்த கணம் வேறொன்றை சிந்திக்கிறீர்கள், அதற்கு அடுத்த கணம் இன்னொன்றில் மனம் தாவுகிறது. ஆனால் மாறுதல் எதுவுமே இல்லாதது தான் தனித்தன்மை. அது எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டது, மாறுதலே இல்லாதது. ஆனால் இப்போதைய நிலைமையில் நிலையாக இருந்து விடுவது மிகவும் அபாயகரமானது. திருடன் என்றும் திருடனாகவே இருப்பான். அயோக்கியன் அயோக்கியனாகவே இருப்பான். குழந்தை என்றும் குழந்தையாகவே இருக்கும். உண்மையான தனித்துவம் என்பது ஒருபோதும் மாறாதது, எந்தவிதமான மாறுதலுக்கும் உட்படாதது. இதுவே நம்முள் உள்ள இறைவன். வேதாந்தம் என்பது மிகப்பெரிய கடல். அங்கே ஒரு சிறு கட்டுமரத்திற்கு பக்கத்தில் போர்க்கப்பல் ஒன்றும் இருக்கலாம். வேதாந்த கடலில் உண்மையான யோகி ஒருவன் உருவ வழிபாடு செய்யும் ஒருவனின் பக்கத்திலோ, ஏன் நாத்திகனின் பக்கத்திலும் கூட இருக்கலாம். இன்னும் என்ன சொல்ல, வேதாந்த கடலில் இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவன், பார்சி எல்லோரும் ஒருவரே. எல்லோரும் எல்லாம் வல்ல இறைவனின் மக்களே.